இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்துக்கு வரவேற்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அண்ட் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு தி கவர்ன் ஆஃப் தி டே. இன்றைக்கி ரெசரக்ஷன் டே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு நாள். அருமையானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்த நாள் தான் அவரை ஆண்டவர் என்று நாம் வணங்குகிறோம். கிறிஸ்தவத்தினுடைய மகுடமே அவருடைய உயிர்த்தெழுதல் தான். த crowns of our faith is the resurrections. Today is 20th April 2025, Sunday, the Lord's Day. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கிறேன். ஏன்னா கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள், அது லார்ட்ஸ் டே. அவர் ஜீவிக்கிறார். சரி, இன்றைக்கி என்ன பவுல் சபைகளுக்கு நமக்கு சொல்கிறாருன்னு பார்ப்போமே. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். நேற்று நம்ம பார்த்தோம், தன்னைத்தானே மகிமைப்படுத்திக்காமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு பார்ப்போமே. ஃபார் நாட் ஹீ who commands himself to approved, but whom the Lord commands. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. விசுவாசத்தின் வாழ்க்கையின் ஓட்டத்தில் அருமையானவர்களே, நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், நம்முடைய ஓட்டத்தை நாம் மெச்சிக்குவோம். நான் அப்படி ஓடுறோம் அப்படின்னு தப்பு இல்லை. உன்னுடைய ஓட்டம் உனக்கு தெரியும் அல்லவா, மதனே. ஆனால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நீயே உன்னை புகழ்ந்து கொண்டு அல்லது பெருமையாக்கி கொண்டு உன்னை முதலிடத்தில் வைப்பது அல்ல. ஏன்னா நம்மளை நியாயம் தீர்ப்பவர் கர்த்தர். உன் ஓட்டத்தை நியாயம் தீர்ப்பவர் கர்த்தர். உன் விசுவாசத்தை நியாயம் தீர்ப்பவர் கர்த்தர். ஆமாம் தானே? He is going to judge our running. He is going to judge our faith. ஏன்னா அவர் நியாயாதிபதியாக வருகிறார். சரி, அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் பலகீனமானவன். ஆண்டவர் அவருடைய பலத்தினாலே நாம் அவருக்கு சாட்சியாக வாழ உதவி செய்கிறார். அப்போ என்ன சொல்றாரு, கர்த்தராலே புகழப்படுவீர்கள் என்றால் உன் வாழ்க்கையை வைத்து மற்றவர்கள் நிச்சயமாக ஆவியானவர் ஏவுவார். பாருங்க, சொல்லுவதற்கு. ஒரு மனிதன் ஒரு நாளும் ஒருவரை புகழ்ந்து பேச மாட்டான். தனக்கு லாபமான காரியங்களுக்காக புகழ்ந்து பேசுவான் தவிர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்காக புகழ்ந்து பேசுகிறது சாதாரணமான காரியம் இல்லை. Command to glorify God, that's not easy. அது பொதுவாக வராது. அருமையானவர்களே, உலக பிரகாரமாக புகழ்ந்து பேசுவது, தனக்கு சாதகமாக புகழ்ந்து பேசுவது வேற, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக பேசுகிறது வேற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராலே புகழப்பட வேண்டுமா. அல்லேலூயா. கற்பாறையில கட்டின வீடு எல்லாத்தையும் நிலைத்திருக்கும் என்று இயேசு சொன்னார். மணல் மேல கட்டின வீடு அது அழிந்து போய்விடும். அப்ப கற்பாறையில் மேல் கட்டின வீடு எல்லாவற்றையும் தாங்குகின்ற ஒரு வீடு. எப்படியாப்பட்ட சூழ்நிலை பாதிப்புக்கு வந்தாலும் அது அசைக்கப்படுவதில்லை. அது கர்த்தராலே புகழப்படுகிற வீடு. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் புகழணும். எனக்கு ஒரு விசுவாசி இருக்கிறான், எனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, என் நாமத்தை மகிமைப்படுத்த. யாரும் அவர்களை அசைக்க முடியாது, தொட முடியாது. எனக்காக நிற்கக்கூடியவர்கள் வைராக்கியமாக எதையும் இழக்க தயாரானவர்கள். They will sacrifice for my name for anything. Willingly they will do. சந்தோஷமாய் அவர்கள் செய்வார்கள் என்கிற உண்மையில் ஒரு அபிப்பிராயம் அல்லது உண்மையில் ஒரு தாக்கம் ஆண்டவருக்கு இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தராலே நீ புகழப்படுகிறாயா? யோசிச்சு பாருங்க. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை, இவையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் தானே. அதை பார்க்கிற கர்த்தர் உன்னை எப்படி நிதானிப்பார் அல்லது எப்படி உன்னை ஜட்ஜ் பண்ணுவார்? உன்னை கர்த்தருடைய பிள்ளை என்று ஏற்றுக்கொள்வாரா அல்லது உன்னை உத்தமன் என்று ஏற்றுக்கொள்வார்? நான் பார்த்து நம்மை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர்
உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்க ஜெபங்களை கேட்டு பதில் கொடுப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு வார்த்தையை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய வல்லமையினாலே கடந்து செல்ல உதவி செய்யுங்க. நிறுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. ஆமாண்டவரே, நீர் என்னுடைய பிள்ளைகள் உத்தமமானவர்கள் என்று சொல்லத்தக்கதாக உதவி செய்யுங்க. பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹாப்பி. ஆமேன். Today is a resurrection day and a good day to share the good news of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை இன்றைக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு காலம். வாய்ப்பு கிடைச்சா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Take care and God bless.